10 ரூபா. அம்மா இந்த டிரைவர் காரமா? டிரைவர் காரரா? கேப்பாரு ஜாலியா சாப்பிட்டு வந்தாலும் அந்த பாரு. அட பாருங்க நான் கொடுத்து வச்சதுமே விழுத்து போட்டு சோகமே வா வா வா. இந்த மாதிரி நம்மளும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிடலாம். என்ன சரி நீ தான் சம்பாரிச்சு வாங்கணும், சரின்னு சொல்லக்கூடாது. ஹாய், இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோமா. போகும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3rd ஏசி புக் பண்ணோம் நம்ம கோயம்புத்தூர் போகும்போது. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஊருக்கு போகும்போது ஃபஸ்ட் ஏசி புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் போனதில்லையே, ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஆசையாக இருந்தது. எப்படி தான் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோமேன்ட்டு. அதுக்காக அது அவ்வளோ காசானலாம் கிடையாதுங்க, நம்ம போகிற அளவுக்கு ரீசனபிளாக இருந்தது. அதனால தான் நாங்கள் புக் பண்ணோம். இப்போ நம்ம எப்படி இருக்குது, நம்மளுக்கு கொடுத்த அந்த கேபினோடு இருக்கிறத சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? பயங்கரமாக ஏசி குளிருது. இதுதான் வந்து நம்மளோட ரூம் மாதிரி பார்த்தீங்களா. 2 பேரும் இந்த மேலே உட்காரணுன்றதுக்காகவே அந்த இது போட வச்சோம். கப்பல் கொடுத்துட்டாங்களாம். கப்பல்லாம் குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரில. அவன் நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு கப்பல் வாங்கி கொடுன்றான். ஓகே, குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தா பக்கத்தில் தான் நம்மளுக்கு சீட்டு. இது வந்து குழந்தைங்க மேலே உட்காரணுமேன்றதுக்காக நம்ம வந்து இங்கே மாறிட்டோம். நல்ல மனுஷன் மாறிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இதுதான் வந்து ஃபுல்லாக. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி. பார்த்தீங்களா, ஃபுல்லாக தெரியுது. செம்ம ஜாலியாக இருக்குது. நம்மளுக்கு கண்ணாடி இருந்தால் போதுமே. இப்போ வந்து நம்ம குழந்தைங்க அது மேலே படுக்கணுன்றதுக்காகவே வந்து நம்ம வந்து பக்கத்தில் கொடுத்துட்டு இங்கே நம்ம வாங்கிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா தலைகாணி பெட்ஷீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து 2 பேரையும் மேலே படுக்க போட்டு கொஞ்சம் நேரம் தான் அவங்க இருப்பாங்க. நைட்டில் நம்ம வந்து படுக்கும்போது நானும் சுஜன கீழே படுத்துப்போம், லட்சு அவங்க அப்பாவும் மேலே படுத்துப்பாங்க. ஓகே, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பில்லோலாம் கொடுத்துட்டு படுக்க போட்டுடலாம். இந்த பக்கம் படுங்க. அப்படி போட்டு படு. இப்படி உருண்டு விழுந்துருவேன். அந்த பக்கம் படு. உருண்டு வைக்கல, அந்த பக்கம் படு. குளிரும், அந்த அளவுக்கு குளிர் பயங்கரமாக. உண்மையிலேயே பயங்கர ஏசியாக தான் இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரைவசியாக இருக்குது. லாக்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம டோருக்கு. ஏன்னா நம்ம 2 குழந்தைங்கள வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருந்தால் ஒரு சேஃப்டின்னு சொன்னாங்க. அதனால சரி, குழந்தைங்கள வச்சுருக்கோமே, அதனால் சேஃப்டியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இது பண்ணோம். இப்போ வந்து பெட்ஷீட்டில் போட்ட சுஜனோ டான்ஸ் ஆடு. எழுந்துல ஆடாத, விழுந்துருப்பாரு. அப்படியே ஆடு அம்மாடி. கவுத்துக்கு போகிறேன். ஓகே, நம்ம என்னென்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணோமா, அது வந்துருச்சு. எஸ், ஆனால் பட் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தது நம்ம ஹஸ்பண்ட் தான். இவர் தான் ஜொமேட்டோ மேடம் இன்னைக்கு ஒர்க் பண்ணார். ஓகே, வந்ததை நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு இன்றைக்கி வந்து வெனஸ்டேன்றதுனால நம்ம கேஎஃப்சியில் வெனஸ்டே ஆஃபர் வாங்கிட்டோம். சேலம் ஜங்ஷனில் தாங்க வாங்கணும். வருவாங்களா வரமாட்டாங்களா கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. ஆனால் செம்ம ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இது நம்ம குழந்தைங்கிட்ட காட்டாமல் அவங்க 2 பேர் மேலே சிலிண்டர் படுத்துட்ருக்காங்க. இதை காட்டலாம். சுஜான், லட்சு, கேஎஃப்சி சாப்பிடலாமா? வா 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 வா, கீழே வா சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம வாங்கினதை ஓப்பன் பண்ணிடலாம். என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் ஃபுல்லாகவே. சும்மா ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி தான், ரொம்ப ஹெவிலாம் கிடையாது, லைட்டாக. பிரிச்சு போடு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சிக்கன் வா. கேப்பாரு ஜாலியாக சாப்பிட்டு வந்தாலும். ஆனால் அவனை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு இருக்கோம். நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு குட்டி தூக்கத்தை ஒன்று போட போகிறோம் வீடு வர வரைக்கும். மேலே தூங்கினீங்களே, ஜாலியாக இருந்ததா? சில்லுன்னு இருந்ததுதான், ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம சென்னையில் போய் இந்த வெயிலில் போய் காய போகிறோம். அது எப்படின்னே தெரில. சரி, ஓகே. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் இந்த மாதிரி எங்கேயுமே வராது. வீட்டுக்கு போனால் தான் நிம்மதியாக இருக்கும். சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி என்ன நடக்குதுன்றது மறுபடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய். சுஜன், சாப்பிட்டது நல்லா இருந்ததுல்ல? நீ கொடுத்துனா சாப்பிட்டேன், அக்கா கொடுத்துனா சாப்பிட்டா. என்னது அது, ரோடா? மலைக்கு மேல ஒரு ரோடு. ட்ரெயின் போற இடமா அது? எனக்கே தெரியலடா, உங்களுக்கு தெரியுது. ஆமா, அதுவும் ட்ராக் தான்ல. ஆமால, ட்ராக்கானே தெரியல.
கல் கட்டி வச்சு வச்சு பார்த்துட்டு ட்ராக் தானா? ஏய் எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு. செம்ம சுஜன். வயலே கிடையாது, வயல்ல சுத்தி வீடா. அது வந்து ட்ரெயின் போற இடமே கிடையாது, ரோடு. அது ரோடு இங்கதான் இதுதான் ட்ரெயின் போற இடம். அது வந்து ரோடு. பஸ் கார்லாம் எங்க போவோம்? அங்கதான் போவோம். எத்தனை மலை இருக்கு கரெக்டா யார் கவுண்ட் பண்றாங்களோ? கவுண்ட் பண்ண லட்சுமி கவுண்ட் பண்ண. சுஜன் 4 சொல்லிட்டா, நீ சொல்லு. என்னடி பண்ற? 3 மாடா? மாடு இல்ல லட்சு, மலை. 3 மாடா? தாத்தா வயல் சுத்தி இந்த அம்மா பாக்கிறதெல்லாம் வயல் தான் பாப்பாங்க. இந்த மாதிரி நம்மளும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிடலாம். என்ன நீ தான் சம்பாரிச்சு வாங்கணும், சரின்னு சொல்லக்கூடாது. நீ வேலை வீட்டுக்கு போகாம இப்படி இருக்க நினைப்பா? வேலைக்கே போக கூடாது, அவனுக்கு வீட்லயே இருக்கணும் பழகுது. ஐயோ சிரிப்பா பாரு. எல்லா வருஷமும் ஸ்கூலுக்கே போவேன், காலேஜுக்கு படிக்கிறது வேலைக்கு எதுக்கும் போக மாட்டேன். படிப்பு முடிச்சுன்னா காலேஜ் போற. இப்போ வந்து நாங்க ரொம்ப நேரமா வந்து பிராக்டிஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடணும். அதுக்கு சுஜன் வந்து ஒரு மியூசிக் போட்டாரு. என்ன மியூசிக் பார்க்கலாமா? சுஜன் என்ன மியூசிக் போட்ட? போட்டாரு. அவங்கள கூட சேர்ந்து சைடுல ஒரு பாட்டு பாடாங்க. இப்போ வந்து நாங்க ஒரு பாட்டு பாட போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மனசு சுத்துறவே இல்ல சுராந்த பாத்துன வா வா வா. இதெல்லாம் புதுசா இருக்கு. சுராந்த பாத்துன வா வா. அது வந்து சுஜன் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டாங்க. இதுக்கு அவன் இல்ல கொண்ட. ஆமா, இந்த பாட்டு நாங்க எடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஏன் சுஜன் இல்ல கேட்டே இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, சுஜன் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாரு கொம்மக்காரன மாதிரி. இப்போ வந்து எழுந்து உட்காந்துட்டு நானும் பண்ணுவேன் அவர் ரொம்ப வலுக்கட்டாயமா இருக்கிறதுனால நாங்க நீங்க பண்ணி ஆகணும். எப்படி வருதுன்றத வீடியோல பாருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். சங்க சங்கரம் போல மனசு சுத்துறவே இல்ல சுராந்த பாத்துன வா வா வா. அதோ பாரு, அட பாருங்க நான் கொடுத்து வச்சது மேகம் விழுத்து போட்டு சோகமே வா வா வா. கோகடா கோகடா கோ இமிலி கோகடா கோ இருலேனா நீ கோகடா இல்ல எனக்கு இவன் பாடுறது கூட இல்ல. கோகடா புதுசு வார்த்தை போட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. ஓகே சூப்பர். இந்த ஃபன் வந்து பயங்கரமா போச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் மேலே ஏறவே மாட்டேன், பயமா இருக்கும். இன்னைக்கு வந்து ஏறி உட்கார வச்சு பாட்டுல ரீல்ஸ்லாம் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்றது நம்ம ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஓகே பத்ருமா. அம்மா இந்த டிரைவர் காரரா? யாரு? ட்ரெயின் டிரைவரா? அவர் தான் சரியா ஓட்டல. வேற எப்படி ஓட்டணும்? ஆடி பண்ணா ஸ்ட்ரைட்டாவே ஓடணும், ஒழுங்கா ஓடணும். இந்த மாதிரி ஓட்டணும். வலிச்சு ஓட்டுறாருல. வேற என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். ஐயோ நம்மள இங்கிட்ட பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு கீழே. இந்த மாதிரிலாம் வேலையை சுத்திட்டு இருக்காத. ஐயோ ரொம்ப ஆபத்து போய் பையன் எதையாவது ஆயிட்டா சொல்லிட்டு நம்மள அடி வாங்க வைக்காம போக மாட்டான் போல. சரிப்பா, நீ வந்து ட்ரெயின் டிரைவர் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன். அப்ப நீ பொறுமையா ஸ்ட்ரெயிட்டா ஓட்டுன. ரெண்டு பேரும் அந்த ட்ரெயின்ல கூட்டு வரதுக்குள்ள நான் பட்டம் பாருங்க ஒரு பாடு. போதும்டா, இதுக்கு மேல ட்ரெயினே வேணான்ற மாதிரி இருக்கு. சத்யா நான் சொன்னேன் சொல்லு. சரி ஓகே, நம்ம ஊர் வீடு வரப்போகுது. வீட்டுக்கு போய் இறங்க போறோம். சரியா? ஓகேவா? போலாமா? நம்ம வீட்டுக்கு போட்டேன். ட்ரெயின்ல நம்ம வீட்டுக்கு போக முடியாது. நம்ம ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அங்க வந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகணும். ஓகேவா? ஓகே வந்து இந்த 2 நாள், அதாவது 2 நாள் இல்லை, 1 வாரம் கிட்ட வந்து நாங்கள் இந்த ட்ரெயின் ட்ராவல் எல்லாமே முடிச்சு இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் சேர போகிறோம். ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த நாள் எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சது.
சந்தோஷமா வந்து திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த கடவுளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா 2 குழந்தைங்களோட சேஃபாக வந்து இறங்கிட்டோம். ஓகே, நம்ம இன்னொரு நாள் அடுத்த நாள் என்ன வீடியோவில் நம்ம பார்க்கலான்றது அப்புறம் பார்க்கலாம். பாய்.